ஒருத்தன் லெஃப்ட் பண்ணி விட்டுருது. எனேபிள் ஆயிடுது சார். ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இட் விசிபிள் ஃபார் யூ? சார் விசிபிளா இருக்கா? சார் விசிபிளா இருக்கு. ஃபுல் ஸ்கிரீன். ஓகே சார். ஓகே. Good morning students. Today we are going to see the problems in design of slave arm of coupling. Okay. Yesterday we have seen a design procedure for this slave arm of coupling. Today we are going to solve the problem based on that procedure. Before solving the problem, all of you take the procedure. Okay. Before solving the problem, all of you take this procedure. The procedure எடுத்துக்கப்பா. Today morning I have sent the design extra pages in design data book in our group. Please all of you see that one also. Okay. இதுல பாருங்க, the additional design data book formulas and all I have sent today. So you please all of you அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு today all of you take this design procedure. The procedure note பண்ணிக்கப்பா. Totally we are having 7 steps in this procedure. Slave arm of coupling we are having 7 steps. Procedure 7 ஸ்டெப் இருக்குப்பா, 6 ஸ்டெப் இருக்கு. சரிங்களா? இது எல்லாரும் ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாம் நோட் பண்றியா தம்பி? எழுதிக்க. இந்த ப்ரொசீஜரை மட்டும் நோட் பண்ணிக்க. நோட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் திஸ் ப்ரொசீஜர் we can solve the problem. ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஆர்ம் ஆஃப் கப்ளிங் போட்டுக்கோ. போட்டுட்டு டிசைன் ப்ரொசீஜர் அப்படின்னு எழுதிக்கோ. எழுதிட்டு ஸ்டெப் 1 எழுதிக்கிட்டு சார் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கோ. டார்க் வந்து நியூட்டன் எம்எம்ல கண்டுபிடிக்கட்டும். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டார்க் இன் நியூட்டன் எம்எம். நியூட்டன் மீட்டர்ல தான் வந்து பவருக்கு ஃபார்முலா என்னது? 2π/nt/60. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல பவர் ஈக்குவல் டு 2π/nt/60. ஸோ எம்எம்னு எழுதிக்கோ. ஃபைன் டார்க் இன் எம்எம். எப்பயும் போல டார்க் பவர்ல இருந்து டார்க் கண்டுபிடி. நியூட்டன் மீட்டர்ல கிடைக்கும். உடனே நீ என்ன பண்ண, எம்எம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணு. 10⁻³ மல்டிப்ளை பண்ணிரு. எழுதுறீங்களா தம்பி? அதுல இருக்கிறத அப்படியே எழுதிக்கோ. பவர் ஈக்குவல் டு 2π/nt/60. பவர் இன் வாட்? டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர்ல வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றாங்க, கன்வெர்ட் பண்ணணும், நியூட்டன் எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு எழுதுங்க. சூர்யா டி எழுதியாச்சப்பா? எழுதிட்டு இருக்கேன் சார். எழுதுங்க. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டு எழுதிக்க. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டு எழுதிக்க. ஹெட்டிங் என்ன இருக்கும்னா என்ன கண்டுபிடிக்கணுமோ அதான் உனக்கு ஹெட்டிங்கா கொடுத்துருப்போம். டார்க்னா டார்க் கண்டுபிடிக்கணும். அப்ப மிச்ச டேட்டாஸ்லாம் கொஸ்டின்ல இருக்கும்னு அர்த்தம். இல்லைன்னா நீ தான் அஷ்யூம் பண்ணிக்கணும். இப்பயே சொல்லிட்டேன் சார், ஸ்பீடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா கேட்காத. பவர் மட்டும் கொடுத்துட்டு ஸ்பீட் கொடுக்கல அப்படின்னா நீயே 300 RPM 400 RPMனு எடுத்துக்க வேண்டியதான். டேட்டா மிஸ் ஆகுதுலாம் கேட்காத. பவர் ஈக்குவல் டு 2π/nt/60. பவர் பி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ல இருக்கும். டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். நியூட்டன் மீட்டர் எப்படி எம்எம் கன்வெர்ட் பண்ணுவ? 10⁻³ மல்டிப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட். ஷாஃப்டோட டயா எங்க இருந்து கண்டுபிடிப்பேன்? PHG டேட்டா புக் 7.21 பக்கத்தில் எழுதிக்கோ. ஸ்டெப் 2 டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட். diameter of the shaft எழுதியாச்சா? எழுதிட்டு பக்கத்துல PHG டேட்டா புக் 7.21 அப்படின்னு எழுதிக்கோ. 7.21 PHG டேட்டா புக்மா. PHG டேட்டா புக்னா நம்ம நார்மல் டேட்டா புக்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம ஆர்டினரியா யூஸ் பண்ற பெரிய புக் தான் PHG டேட்டா புக். டேட்டா புக் 7.21. 7.21 பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா உனக்கு ஆல்ரெடி தெரியும். டவு ஈக்குவல் டு 16 MT அப்படின்னு கொடுத்துருப்பான். ஓகேவா? டவு ஈக்குவல் டு 16 MT D0³ டிவைடட் பை பை இன்டூ D0⁴ மைனஸ் DI⁴ இருக்கும். அது ஓகேவா? அந்த ஆக்சுவலாக டார்க் ஆக்சுவலாக ஷாஃப்டோட டயா வந்து அதை யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணியிருப்போம். MTன்றது டார்க்கு, டவுன்றது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. அதே போல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டயமீட்டர் D மட்டும் கண்டுபிடிக்கணும். நீ இந்த ஃபார்முலா எழுதிட்டாலும் சரி, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா. PHG டேட்டா புக்ல இந்த ஃபார்முலா இருக்கு. டார்க் ஈக்குவல் டு π/16. சார் எல்லா வேல்யூமே என்னமா? தானே சார்? எல்லா வேல்யூ mm தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூமே ஆமா, டார்க் நியூட்டன் mmல இருக்கும். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா மெகா பாஸ்கல் கொடுத்துருப்பாங்க. மெகா பாஸ்கல்னா நியூட்டன் பெர் mm². ஸோ டயமீட்டர் வந்து mmல தான் உனக்கு கிடைக்கும். சப்போஸ் இதே மாதிரி எழுதிக்கிறா.
ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதை எழுதிக்கோ. டி ஈக்குவல் டு டார்க், டீனா டார்க் ஈக்குவல் டு பை பை 16 டி கியூப் இன்டூ டவ் எஸ். பை பை 16 டி கியூப் இன்டூ டவ் எஸ். இந்த டவ் எஸ் அப்படின்றது ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஷாஃப்ட். கீழே எழுதி வச்சுக்கோ. டவ் எஸ் அப்படின்றது ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஷாஃப்ட். எஸ்ன்றது ஷாஃப்ட்டை இண்டிகேட் பண்ணுதுமா. ஷியர் ஸ்ட்ரென்த் டவுன்றது ஷியர் ஸ்ட்ரென்த், எஸ்ன்றது ஷாஃப்ட்டை இண்டிகேட் பண்ணுது. இதோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்னா 50 மெகா பாஸ்கல் அப்படின்னு எடுத்துக்கணும். இஃப் நாட் கிவன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோ. இஃப் நாட் கிவன் டவ் எஸ் ஈக்குவல் டு 50 மெகா பாஸ்கல். இஃப் நாட் கிவன் கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்னா டவர்ஸோட வேல்யூ. டவர்ஸ் மட்டும் கிடையாது, பின்னாடி கீ வந்து பார்த்தீங்கன்னா படிப்பேன். கீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கல அப்படின்னா 15 தான் எடுத்துக்குவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கீக்கு ஷாஃப்ட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து சேம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒரே வேல்யூ தான் இருக்கும், 50 தான் இருக்கும். ஸோ அங்கே தனியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லலாம் மாட்டேன். ஓகேவா, நீயே சொல்லணும் 15. முகேஷ் எழுதியாச்சா? முகேஷ் எழுதி முடிச்சாச்சா? எழுதிட்டேன் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடா தம்பி. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? என்ன சரி? எஸ் சார். மாத்தவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் மாத்தவா? மாத்திருங்க சார். எஸ் சார். பாருங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் we are going to design the sleeve டிசைன் பண்ண போறோம். அதுக்கு ஃபார்முலா தான் இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து we are having in the additional design data book பேஜ் நம்பர் 9ல வந்து இருக்குது. அது எழுதிக்க, சைடுல எழுதிக்க. additional design data book பேஜ் நம்பர் 9ல we are having this formula. அந்த டார்க்குள்ள ஃபார்முலா இருக்குது ஃபார் டிசைனிங் தி ஸ்லீவ். சரிங்களா? டிசைன் ஸ்லீவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, கேபிட்டல் டியும் கேபிட்டல் எல்லும். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபார்முலா தான் இதை ஃபர்ஸ்ட் சார் சொல்றாரு. நீ போய் பிஹெச்டி டேட்டா புக் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எழுதிக்கோ. அடிஷ்னல் டேட்டா புக், அடிஷ்னல் அப்படின்னு எழுது. அடிஷ்னல் பிஹெச்டி டேட்டா புக் பேஜ் நம்பர் 9. அடிஷ்னல் டேட்டா புக் பேஜ் நம்பர் 9. அடிஷ்னல் ஸ்பெல்லிங் தெரியும்ல? அடிஷ்னல் டேட்டா புக் பிஹெச்டி டேட்டா புக் பேஜ் நம்பர் 9ல வந்து பார்த்தீங்கன்னா நீ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, அங்கே அவங்களே கொடுத்துருப்பாங்க செட்டாக வரிசையாக தான் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. டிசைன் ஆஃப் ஸ்லீவ் அப்படின்னா ஸ்லீவ்ன்றது ஹாலோ ஷாஃப்ட். ஹாலோ ஷாஃப்ட்னா என்னது உனக்கே தெரியும். ஸ்மால் டயாமீட்டர் இருக்கும் போது பிக்கர் டயாமீட்டர் இருக்கும் போது ஸ்மாலர் டயா ஆல்ரெடி நீ கண்டுபிடிச்சிட்ட. ஓகேவா, டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் தான் ஸ்மாலர் டயா. பிக்கர் டயா கண்டுபிடிக்கணும். ஸோ பிக்கர் டயா ஈக்குவல் டு அவங்களே கொடுத்துருப்பாங்க 2D + 13. எவனும் தப்பா எழுதுறாது. 2D டயாமீட்டர் டி எம்எம்ல சப்ஸ்டியூட் பண்ணாதான் இங்கே உனக்கு எம்எம்ல ஆன்சர் வரும். தவறி எல்லாரும் எவனாவது மீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணினா ஆன்சர் +13 கூட்டினா வச்சுக்குவேன், ஆன்சர் டோட்டலா ராங் ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லா டயமீட்டரை நீ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டார்க் எம்எம்ல கன்வெர்ட் பண்ணாதான் டயமீட்டர் எம்எம்க்கு மாறும். அதே போல் லென்த் ஆஃப் ஸ்லீவ், டயமீட்டரும் லென்த்தும் கண்டுபிடிச்சிருக்காங்க. லென்த் ஆஃப் ஸ்லீவ் ஈக்குவல் டு 3.5D. எழுதியாச்சா? இது பிஹெச்டி டேட்டா புக்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபார்முலா. ஓகேவா, மஃப் கப்ளிங் ஆர் ஸ்லீவ் கப்ளிங் கீழேயே அவங்களே கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங், கிரஷிங் ஸ்ட்ரெஸ், அதாவது கிரஷிங், அதாவது டவுசி ஷியர் ஸ்ட்ரெஸ் செக்கிங். ஷியர் ஸ்ட்ரெஸ் சின்றது கப்ளிங்மா, சின்றது கப்ளிங். ஓகேவா, ஷியர் ஸ்ட்ரெஸ் செக்கிங் அப்படின்னு எழுதிக்கோ. ஷியர் ஸ்ட்ரெஸ் செக்கிங், அதாவது நீ என்ன செக் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து செக் பண்ண போற. இந்த ஃபார்முலாவும் உன்னோட அடிஷனல் டேட்டா புக் பேஜ் நம்பர் 9லேயே இருக்கு. 3வது ஃபார்முலாவா இருக்கு பிஹெச்டி டேட்டா புக்ல. ஓகேவா, 3வது ஃபார்முலாவா இருக்கு, வேணா எடுத்து பார்த்துக்கோ. டார்க் ஈக்குவல் டு இதே அப்படியே கொடுத்துருப்பாங்க 5/16 tau c கேபிட்டல் D⁴ மைனஸ் ஸ்மால் D⁴ டிவைடட் பை டி. இதானே சார் கொடுத்துருக்காங்க? இல்லை கேல கொடுத்துருக்காங்களா? எல்லாமே டீல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாரு 3வது ஃபார்முலா. டார்க் ஈக்குவல் டு டீனா, இங்க உனக்கு தெரியல டீனா என்னன்னா பக்கத்துல பாரு. டீனா என்ன? டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை கப்ளிங். டார்க் எம்எம்ல நியூட்டன் எம்எம்ல சப்ஸ்டியூட் பண்ணு 5/16. ஓகேவா, டயமீட்டர் எம்எம்ல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு D⁴ மைனஸ் ஸ்மால் D⁴ டிவைடட் பை கேபிட்டல் டி. ஸோ இது அதுலேயே இருக்கு. இப்போ நீ என்ன செக் பண்ணணும்? டவு சி மட்டும்தான் செக் பண்ணணும். ஸோ இப்போ நீ டவு சியோட வேல்யூ கால்குலேட் பண்ற.
ஓகேவா? கேபிட்டல் டி தெரியும், ஸ்மால் டி தெரியும், டார்க் தெரியும். இப்போ இந்த டவுசியோட வேல்யூ எப்படி வரணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் சார் அந்த பிஹெச்டி டேட்டா புக்கே போங்க சார். இந்த டேட்டா புக்ல டவுசியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14 மெகா பாஸ்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த 14க்கு கீழே வரணும். ஓகேவா? வேல்யூ என்ன ஆகணும் அப்படின்னா 14க்கு கீழே வரணும் ஆன்சர். ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? அந்த கப்ளிங்ல மேக்ஸிமம் 14 மெகா பாஸ்கல் அக்கறாலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் சேஃப்னு வந்துடும். அப்படி வரக்கூடாது. ஓகேவா? டிசைன் எப்பயுமே சேஃபாக தான் இருக்கணும். ஸோ எழுதிட்டியா ஃபார்முலா? டார்க் ஈக்குவல் டு பை பை என்னம்மா 14ங்கற வேல்யூ எங்க சார் கொடுத்திருக்காங்க? அங்க சைடுல கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த சைடுல கொடுத்திருக்காங்க டவுசி ஈக்குவல் டு 14 மெகா பாஸ்கல். ஓகே சார். ஃபார் காஸ்ட் அயன் அப்படினு கொடுத்திருக்காங்க. நம்ம எழுதிட்டீங்களா? இந்த ஒரு ஃபார்முலா எழுது, இந்த கே வச்சு எழுத வேணாம். இந்த ஃபார்முலா மட்டும் எழுதுங்க. 5/16 tau c d power 4 minus small d power 4 divided by capital D. இந்த கே வச்சு எழுத வேணாம். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? சப்போஸ் இந்த கீழ சார் எழுதிருக்காரு பாருங்க, அந்த லைன் மட்டும் எழுதிக்கோங்க. in this tau c will be checked for the safety. அந்த லைனை மெயினா எழுதிக்கோங்க. ஓகேவா? மிச்சதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? மிச்சதெல்லாம் வந்து டேட்டா புக்லயே பாத்துக்கலாம். டீனா டார்க், டவுசினா என்ன, டவுசியோட வேல்யூ 14 அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி டேட்டா புக்ல அடிஷனல் டேட்டா புக்ல பாத்துக்கலாம். இந்த வார்த்தையை மட்டும் எழுதிக்கோங்க. in this tau c will be checked for its safety. if calculated tau c is less than the permissible value. permissible value அப்படின்றது 14ஓட tau c வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா கம்மியா இருக்கணும். கம்மியா இல்லைன்னா என்னமா பண்ணுவீங்க? கேன் எனிவன் சே? சப்போஸ் 14 வரல, 14 வராம ஆன்சர் 16.7 வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? டிசைன் சேஃபா இல்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க? 14 கம்மியா மாத்தி எழுதி சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். மாத்தி எழுத வேண்டியதான். இப்படிதான் பண்ணணும். அப்பதான் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இதாகும். அவங்கள தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸா கூப்பிடணும். என்ன சொல்றான் சார்? மாத்தி எழுதணுமா? கொடுக்கலன்னா வந்து அப்படியே மாத்தி எழுதிட வேண்டியதான் வேல்யூவை. தம்பி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டிசைனை சேஞ்ச் பண்ணணும். டிசைன் அப்படின்றது கரெக்ட். யார் அது? சர்வேஸ்வரனா? தட் இஸ் a correct answer. diameter d இருக்கு பாத்தீங்களா, ஷாஃப்டோட டயா, அதை இன்க்ரீஸ் பண்ணணும். சூர்யாவை ஷாஃப்டோட டயா d ஐ இன்க்ரீஸ் பண்ணணும். சோ திருப்பி வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ரிப்பீட் பண்ணணும். யூ ஹேவ் டு. சப்போஸ் இந்த ஸ்டெப் 4ல டிசைன் சேஃபா இல்ல அப்படின்னா டயமீட்டர் d வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் d வந்து இப்போ எக்ஸாம்பிள் 50 mm எடுத்திருக்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணணும். மோஸ்ட்லி அப்படி வராது கொஸ்டின்ல, வந்துச்சுன்னா நீ அதை பண்ணணும். ஒரு 60 போட்டு ட்ரை பண்ணனும் சார். 50 வரலன்னா அடுத்து 60க்கு போயிடணும். அதுக்கு அடுத்து 50 வரல, நான் 52 போடுவேன் அப்படின்லாம் சொல்லாத. 50 வரலன்னா அடுத்து ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமா வச்சு போடு. 60, 65 இந்த மாதிரி வச்சு போட்டீங்கன்னா கண்டிப்பா டிசைன் சேஃப் ஆயிரும். ஏமா சேஃப் ஆகுது? டயமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணா யாராவது சொல்ல முடியுமா? இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் நானும் சாரும். சார் டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட கியர் ஸ்ட்ரெஸும் அதிகமா இருக்கும். சோ அது சேஃப் ஆயிடுச்சு. டேய் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும்டா. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அப்படிலாம் கிடையாதுமா. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்? டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டோட்டலா என்ன ஆகும்? வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் அப்படின்னா சேஃப் வேல்யூக்குள்ள வந்துடும். அதான் ரீசன். சார் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருங்க சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து we are designing the key. கீயை வந்து டிசைன் பண்றோம். அதுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒரு ஃபார்முலா வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வச்சு போட்டிருக்காங்க. another ஃபார்முலா வந்து கிரஷிங் ஸ்ட்ரெஸ் வச்சு போட்டிருக்காங்க. இந்த டிசைன் ஆஃப் கீல வந்து we have to find L கண்டுபிடிக்கிறதுக்கு Lங்கிறது லென்த் ஆஃப் தி கீ, ஸ்மால் Lங்கிறது லென்த் ஆஃப் தி கீ. L கண்டுபிடிக்கிறதுக்கு we are using this formula capital L by 2. Capital L is the length of the அந்த இது sleeve length of the sleeve. இந்த ரெண்டு ஃபார்முலாவே in your design data book they have given in additional pages. You see here கீக்குள்ள ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா. அது மாதிரி L கண்டுபிடிக்கிறதுக்கு 3.5 in terms of T ல சொல்லிருக்காங்க. 3.5 D by 2 that is equal to capital L by 2. சரிங்களா? இந்த மூணு ஃபார்முலாவும் we have to use it for design of key. எடுத்துக்கிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் 5 ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் கீ அப்படினு போட்டுக்கோ. ஸ்டெப் 5 வந்து லென்த் ஆஃப் கீ, கீயோட லென்த் அவ்வளவுதான். ஓகேவா? L equal to நீ L by 2 னு போட்டாலும் சரி, இல்ல 3.5 D by 2 னு போட்டாலும் சரி, அது உன்னோட இன்ட்ரெஸ்ட். ரெண்டு ஃபார்முலால எந்த ஃபார்முலா போட்டாலும் வந்துரும்.
அதே போல் ஸ்டெப் 6 வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் கீ. டிசைன்னா செக்கிங், ஓகேவா? என்ன செக் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ்வும், ஓகேவா? சிக்மா அப்படின்றது கிரஷிங் ஸ்ட்ரெஸ், ஓகேவா? கீழே 2 ஸ்ட்ரெஸ் தான் ஆக்ட் ஆகும், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸும். கிரஷிங்கிறது என்னது? நேற்று சார் சொன்னாங்க, கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கீக்கும் எதுக்குப்பா சேம்னு சொன்னேன்? ஷாஃப்ட்டுக்கும் சேம். டவு எஸ்ஸும் டவு கேவும் எப்பயுமே சேமாக தான் இருக்கும். கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலன்னா நீயே 15 அஷ்யூம் பண்ணிக்கோ, ஓகே? அவங்க தனித்தனியாக கொடுத்தாங்கன்னா நீ தனித்தனியாக எடுத்துக்கணும். சப்போஸ் கொடுக்கலன்னா ரெண்டையுமே நீ சேமாக எடுத்துக்கலாம். அதே போல் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, இங்கே பாரு, கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எப்பயுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். ஐ எம் டேக்கிங் எஸ் 120 மெகா பாஸ்கல். அதே மாதிரி இதில் பாருங்கள், இதில் வந்து ஃபார் ஃபைண்டிங் வித் அண்ட் திக்னஸ் ஆஃப் தி கீ ஸ்மால் டபிள்யூ அண்ட் ஸ்மால் டி வி ஹேவ் டு கோ ஃபார் டிசைன் டேட்டா புக்கு. அந்த மெயின் டேட்டா புக் இருக்குல்ல, அந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.16 நீ கண்டுபிடிச்சிருக்க டயமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட்டுக்கு, திக்னஸும் வித்தும் எவ்வளோன்னு சொல்லி வி ஹேவ் டு டேக் இட் ஃப்ரம் தி டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 5.16. இதே நோட் பண்ணிக்க. நீ இப்போ இந்த டிசைன் ஆஃப் கீழே 2 நோட் பண்ணணும். ஒன்று வந்து for finding width and thickness we have to go for design data book page number 5.16. another one for the formula L இந்த T torque கண்டுபிடிக்கிறதுல ஃபார்முலாலாம் we can take it from design data book additional design data book page number 9. அதில் எடுத்துக்கலாம். சரிங்களா? டிசைன் ஆஃப் கீக்கு 2 டேட்டா புக்லையுமே we can take the values. ஸோ என்னென்ன பேஜஸ் டிசைன் டேட்டா புக்கில் யூஸ் பண்ணுறோன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இந்த டிசைனிங் இதுக்கு ஸ்லீவர் மஃப் கப்ளிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டேட்டா புக் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அடிஷ்னல் டேட்டா புக் பேஜ் நம்பர் 9 ஏன்னா நோட் பண்ணி வச்சுக்கோ. அடிஷ்னல் டேட்டா புக் பேஜ் நம்பர் 9. அதுக்கு அடுத்து பிஹெச்டி டேட்டா புக் 7.21 அந்த ஷாஃப்டோட டயாவை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பிஹெச்டி டேட்டா புக் 5.16 யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீயோட விட்தும் திக்னஸும் எடுத்துக்கிறதுக்கு. டபிள்யூவும் டியும், ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் டி. நான் எழுதியாச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் புட் இன் த chat box completed. We will move on to the next slide. சார் இப்போ முடிச்சாச்சு சார். சார் அவ்வளோதான் சார், மொத்தம் 6 ஸ்டெப் தான். we can solve the problem. Okay sir. Okay, so you can note down the problem. all of you take this problem and given data. இதை எடுத்துக்கிட்டு யூ சால்வ் தி ப்ராப்ளம் பை யூஸிங் தட் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. Take this problem. Design and make a neat dimensioned sketch of a muff coupling which is used to connect 2 steel shafts transmitting 40 kilowatt, that is power. Power is given at 350 rpm. N is given. Okay, இது கிலோவாட்ல கொடுத்துருக்காங்க, அது வாட்டா மாத்திக்க. N is given. The material for the shaft and the key is plain carbon. Okay, அப்போ ஷாஃப்ட்டும் அந்த ஷாஃப்ட்டுக்குள்ள மெட்டீரியல் அண்ட் கீக்குள்ள மெட்டீரியல் வந்து it is a carbon steel, plain carbon steel for which allowable shear and crushing stresses. Okay, tau s is given as 40 megapascal. You can for 1 megapascal is equal to 1 Newton per mm square. அப்போ 40 Newton per mm square எழுதிக்க. tau s கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்மா cs இங்கே பாருங்க, allowable shear and crushing stress. crushing stressங்கிறது சிக்மா cs, அது வந்து எவ்வளோனா 80 megapascal, that is 80 Newton per mm square. The material for the muff is cast iron. அதுவும் cast iron தான். மஃப்புக்குள்ள மெட்டீரியலும் cast iron. அது for which the allowable shear stress may be assumed as
allowable shear stressன்ட்டாங்க tau c is equal to என்னது cங்கிறது என்னது cast iron குள்ளது the material for the muff is cast iron for which the allowable shear stress may be assumed as 15 megapascal. சரிங்களா? these are all the given data கொடுத்திருக்காங்க. now we have to design the muff. இங்க பாரு, நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. 14 மெகா பாஸ்கல் அப்படின்னு எங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொடுக்கலனா தான் 14 மெகா பாஸ்கல்னு எடுத்துக்க சொன்னேன். ஓகேவா? இங்க கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பாரு. என்ன சொல்லிட்டாங்க, அவங்களே மெட்டீரியலோட வேல்யூஸ் கொடுக்கல, இஃப் நாட் கிவன்னா தான் நீ வேல்யூஸ் அஷ்யூம் பண்ணணும். கொடுத்துருந்தாங்கன்னா நீ போய் வேல்யூ எல்லாம் அஷ்யூம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப சார் சொன்னாரு, மஃப் அப்படின்னா என்னது, கப்ளிங். ஓகேவா? அதனாலதான் டவு சி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷாஃப்ட்டுக்கும் கீக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மெட்டீரியல். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது டவு எஸ் மட்டும் கிடையாது, டவு கேவும் இதுதான். ஓகேவா? டவு எஸ் ஈக்குவல் டு, இங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கோ, டவு எஸ் ஈக்குவல் டு டவு கே. கிவன் டேட்டா எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதுங்க. டவு எஸ் அப்படின்றது ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஷாஃப்ட், அது கீக்கும் ஈக்குவல் தான். கீக்கு எவ்வளோ? 40 மெகா பாஸ்கல். இந்த 80 மெகா பாஸ்கல் அப்படின்னு கிரஷிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷாஃப்ட்டுக்கு மட்டும் கிடையாது, கீக்கும் இதே கிரஷிங் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது நீங்கள் கிவன் டேட்டா நாங்கள் சொன்ன ப்ரொசீஜர் வச்சு எழுதுமா. நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாத, ஓகேவா? இங்கே புக்கை ரெஃபர் பண்ணாத, நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம். ஸோ பவர் கொடுத்துருக்காங்க 40 கிலோவாட், 40 × 10⁻³ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 350 RPM. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டும் கீயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. சார் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள போடுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது இண்டிகேஷன் இருக்கா சார்? உங்களுக்கு பின்னாடி போங்களேன், ப்ராப்ளத்துக்கு பின்னாடி. ப்ரொசீஜர்க்கா? இல்ல ஆன்சருக்கு இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டு காட்டுவோம்ல, ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவு எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டிருப்போம். இன்னும் பின்னாடி போங்க, போல்டில் போட்டிருந்தாங்க. இல்ல போல. சரி முன்னாடி போயிருங்க சார், சம்முக்கே போயிருங்க. நீ என்ன பண்ண அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவு எஸ்ன்னு போடுற பத்தியா, கிவன் டேட்டா கொஸ்டின்ல கொடுத்த கிவன் டேட்டாவெல்லாம் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கோ. ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின்ல கொடுத்ததுன்னு அர்த்தம். நீ கண்டுபிடிக்கிறதெல்லாம் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா டவு எஸ் அப்படின்னு வச்சு கண்டுபிடி. ஓகேவா? அப்போ உனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இப்போ டவு எஸ் அப்படின்றத நான் ஸ்கொயர் பிராக்கெட்ல போடுவேன். அதே மாதிரி சிக்மா சி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல போடுவேன். அதே மாதிரி டவு சி அப்படின்றது ஸ்கொயர் பிராக்கெட்ல போடுவேன். டவு கே என்னமா கொடுத்துருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் கீ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கேன் எனிஒன் சே? ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் கீ என்ன? கீ வேணும், என்ன கொடுத்துருக்காங்க? 40 மெகா பாஸ்கல். கொஸ்டின்ல இருக்கு, இட் ஹஸ் பீன் 40 மெகா பாஸ்கல். திருப்பியும் சொல்றோம். ஓகேவா? ஸோ கீக்கும் ஷாஃப்ட்டுக்கும் சேம் மெட்டீரியல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீ டவு எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவு கேக்கு ஈக்குவல் அப்படின்னு நீ தான் எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டு இப்போ ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா போடுங்கம்மா எல்லாரும். ஸ்டெப் 1 என்னது? டார்க் கண்டுபிடிக்கணும் சார். டார்க் இன் எம்எம். ஓகேவா? டார்க் இன் எம்எம். ஓகேவா? யூ கேன், ஓகேவா? அதை பார்த்து அப்படியே எழுதுங்க. டார்க் இன் எம்எம், பவர் ஈக்குவல் டு 2π/NT/60. பவர் ஈக்குவல் டு 2π/NT/60. அதுல இருந்து டார்க் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுப்பா யாரோ ஒருத்தர். ஜெயகிருஷ்ண கணபதி. எப்பயுமே ஜெயகிருஷ்ண கணபதியை தவிர வச்சு யாரும் ஆன்சரை வாய திறக்கிறது இல்லை. சர்வேஸ்வரன், சரவணாச்சாரன். 1091 வருதா? நியூட்டன் மீட்டர்ல தானே? ஆமா சார், நியூட்டன். ஓகே ஓகே, 1090யா? 1091. ஓகே ஃபைன். அப்போ 1091 அப்படின்னா 1091 × 10⁻³ எம்எம்மா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. ஸோ ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்க இருக்க ஸ்லைடை பார்க்காத. ஓகேவா? திருப்பி சொல்றோம், உன் டிசைன் ப்ரொசீஜரை பாரு. ஓகேவா? ஸ்லைடை நாங்கள் எதுக்கு பார்க்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆன்சருக்கு மட்டும் தான் பார்க்க சொல்லியிருக்கோம். மிச்சப்படிக்கு கண்ணை மூடிட்டு மஃப், இங்க என்ன கப்ளிங் வந்துச்சு? மஃப் கப்ளிங். அப்படின்னா நீ 6 ஸ்டெப்பும் எழுதுற, எனக்கு தெரியாது. ஓகேவா? யூ ஹேவ் டு ரைட் த 6 ஸ்டெப் அண்ட் யூ ஹேவ் டு ப்ரூவ் த டிசைன் இஸ் சேஃப். தட்ஸ் ஆல். டார்க் கண்டுபிடிச்சாச்சுல? யாராவது டார்க் கண்டுபிடிக்காம இருக்கியா? பாலகார்த்தி, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்க, ஒன்றும் பெருசா ஒன்றும் நடத்தல. ஓகேவா? நடத்துறதே 6 ஸ்டெப் தான்ப்பா. எழுதுறியா பாலகார்த்தி? மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லி, இல்லை சேட் பாக்ஸை சொல்லுப்பா பாலகார்த்தி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேற. இருக்கானா பாலகார்த்தி? நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி டயமீட்டர். டயமீட்டர் கண்டுபிடிங்க. டயமீட்டர் டார்க். டயமீட்டர் எவ்வளவு வருது? இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. வாட் இஸ் தி டயமீட்டர்? டார்க் தெரியும். டவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चनல கொடுத்திருக்கான். எவ்வளவு சார் கொடுத்திருக்கான்? 80 ஆ 40 ஆ? எது சார்?
tau s shear stress of shaft 40 sir. towers 40 40 கொடுத்திருக்கான். இப்போ டயமீட்டர் d மட்டும் கண்டுபிடிக்கணும். இங்க பாரு நல்லா சொல்றேன், டார்க்கை mm ல சப்ஸ்டிட்யூட் பண்ணல அப்படின்னா டயமீட்டர் mm ல வராது. திருப்பியும் அதுதான் சொல்றோம். ஓகேவா? டார்க்கை mm ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ஏன்னா shear stress mm ல தான் இருக்கு, நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்ல இருக்கு. போட்டாச்சா? எஸ் சார். டயமீட்டர் எவ்வளவு வருது? டயமீட்டர் எவ்வளவு வருது? சார் ஸ்மால் டி வந்து 51.79 சார் ஸ்மால் டி 51 வருது சார். 51 வருது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரவுண்ட் ஆஃப் பண்றது அப்படின்னா 55 க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. 55 எடுத்துக்கங்க. 55 ஓகேவா? ரவுண்ட் ஆஃப் பண்ற 51 வந்திருக்கு. ஓகேவா? ரவுண்ட் ஆஃப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 டிஜிட்ல ரவுண்ட் ஆஃப் பண்ண. எப்பயுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணாம போட்டாலும் ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஓகேவா? ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு போட்ட அப்படின்னா உனக்கு ஈஸியா இருக்கும் பின்னாடி டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. புக் ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க சார். ஆமா சார் 52 வருது. ரவுண்ட் ஆஃப் 55 எடுத்துக்கறோம். 55 எடுத்துட்டீங்களா எல்லாமே? அப்ப சார் 2 ஸ்டெப் முடிஞ்சு. அடுத்து ஸ்டெப் 3 டிசைன் ஃபார் ஸ்லீப். ஸ்டெப் 3 போடுங்க. அடிஷனல் tau டேட்டா c கண்டுபிடிக்கணும். பேஜ் நம்பர் 9. அம்மா அதை எழுதுங்க, கண்டிப்பா எழுதணும். அடிஷனல் ஃப்ரம் பிஹெச்டி டேட்டா புக், ஃப்ரம் பிஹெச்டி டேட்டா புக்னு எழுதணும். ஃப்ரம் பிஹெச்டி டேட்டா புக், சாரி, ஃப்ரம் அடிஷனல் பிஹெச்டி டேட்டா புக் பேஜ் நம்பர் 9. ஃப்ரம் அடிஷனல்னு வார்த்தை ஃபுல்லா இருக்கணும். பிஹெச்டி டேட்டா புக், பிஎஸ்ஜி போட்டு டிபின்னு எழுது. டேட்டா புக் பேஜ் நம்பர் 9. ஸோ கேபிட்டல் டி ஈக்குவல் டு 2d + 13 எவ்வளோ வரும்? 55னா 210. ஸோ வந்து டயமீட்டர் ஆஃப் ஸ்லீவ் வந்து 123 mm. லென்த் ஆஃப் ஸ்லீவ் எவ்வளோ? எஸ் சார். சார் 122 192.5. ஓகே சார், விடுங்க. 123 ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 123 வேணா 125 வேணா வச்சுக்கோ. லென்த் 192.5. 195 எடுத்துக்கோ. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ல எடுக்கும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடு. ஓகே சார். Okay, now you find this shear stress. Step 4 checking of ஹெட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா checking of shear stress. checking of shear stress. shear stress தான் செக் பண்ண போற. ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா PSG from additional, திருப்பி சொல்றேன், from additional PSG data book page number 9. from additional PSG data book DB ன்னு எழுது. PSG DB பேஜ் நம்பர் p.no. அப்படின்னு வச்சு 9 போட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா அங்கே பிஹெச் டேட்டா புக்ல இருக்கும். t = π/16 tau c d⁴ மைனஸ் கேபிட்டல் d⁴ மைனஸ் ஸ்மால் d⁴ டிவைடட் பை கேபிட்டல் டி. இப்போ கேபிட்டல் டி எவ்வளோன்னு உனக்கு தெரியும். கேபிட்டல் டி எவ்வளோ? 220. எவ்வளோமா கேபிட்டல் டி எவ்வளோ? 125. 125. டயமீட்டர் 55, ஸ்மால் டி 55. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1091 × 10⁻3ன்னு. இதுல இருந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா tau c கண்டுபிடிங்க. இப்போ tau c யோட வேல்யூ கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க. அதை விட கம்மியா வரணும். 15ஓட கம்மியா வரணும். எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ வருது ஆன்சர்? நிறைய பேர் ஆன்சர் பின்னாடி பண்றதே இல்லை போலயே. நிர்மல் குமார் எஸ், இவங்களாம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. இல்லைனாலும் சேட் பாக்ஸ் சொல்லுங்க. 51.9 டேய், அவ்வளோலாம் வரவே வராது. 2.95 வருது சார். 2.95. ஆமா சார். கரெக்ட் சார். ஓகே சூப்பர். ஓகேவா? டேய் அது அவன் ஒருத்தன் சேட் பாக்ஸ்ல சொல்லிருக்கான் பாருங்க 51.9. இல்ல சார், அவன் வந்து இப்பதான் டயமீட்டர் சொல்றான். ஓகே ஓகேவா சார்? 2.95. பாலகார்த்தி அதுக்குள்ள லெஃப்ட் ஆயிட்டாரு. வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் முதல் கிளாஸ், அதுக்குள்ள அவர் ஓடிட்டாரு. 2.95 சார். 2.95 சார். ஆக்சுவலா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழே வந்துருச்சு. ஸோ டிசைன் இஸ் சேஃப் அப்படின்ற வார்த்தை எழுதிருங்க. அப்போ நீ கண்டுபிடிச்ச டயமீட்டர்ஸ்லாம் என்ன அர்த்தம்?
நீ கண்டுபிடிச்ச டைமென்ஷன் ஸ்மால் டி, கேபிட்டல் டி, கேபிட்டல் எல், இதெல்லாம் என்னது கரெக்ட்னு அர்த்தம். நீயே சொல்லிட்ட ஓகேவா, நான் கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்ட் ஓகேவா, அதுக்கு மேல அவங்க யாரும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. இப்போ ஸ்டெப் 5 வந்து பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி கீ லென்த் ஆஃப் கீ ஹெட்டிங் போட்டுக்கோ. லென்த் ஆஃப் கீ ஸ்டெப் 5 வந்து லென்த் ஆஃப் கீ பிராக்கெட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் அடிஷனல் பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் என்ன பேஜ் நம்பர் 9 அடிஷனல். இப்போ இதை கண்டுபிடிச்சோம். L/2 போட்டீங்கன்னா L எவ்வளோ வந்துச்சு? 195 வந்துச்சு. Lோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 195 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா என்ன லென்த்னு கிடைச்சிடும்? 97.5 சார். 97.5 யூ கேன் டேக் இட் அஸ் ஓகே 100 கூட எடுத்துக்கலாம். ஓகே லென்த் ஆஃப் த கீ வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ரவுண்ட் ஆஃப் டு 100 mm. 97.5 வருது. ஸோ ஐ எம் டேக்கிங் as approximately equal to 100 mm. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ற அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் கீழ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ற அப்படின்னா டபிள்யூவும் திக்னஸும் தெரியணும். ஓகேவா, எல்லாரும் கவனிச்சுக்கோ. ஸ்டெப் 6 ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோமா. டபிள்யூ வித்தும் வந்து பார்த்தீங்கன்னா கீயோட திக்னஸும் தெரியணும். சார் அங்கே ஆரோ மார்க் வச்சிருக்காரு பாரு. ஸோ இது ரெண்டும் தெரியணும் அப்படின்னா பிஹெச்டி டேட்டா புக் 5.16க்கு போகணும். பிஹெச்டி டேட்டா புக் 5.16 ஓகேவா. கொஞ்சம் உனக்கு ஸ்க்ரீனில் எப்படி விசிபிளாக தெரியுதுன்னு பாரு. இப்போ ஷாஃப்டோட டயா எவ்வளோ எடுத்திருக்கோம்? 15 mm எடுத்திருக்கோம். அதோட திக்னஸும் டெப்த்தும் ஆக்சுவலாக யூ ஹேவ் டு டேக் தி கிராஸ் செக்ஷன். ஓகேவா, டெப்த் எவ்வளோ அப்படின்னு கிராஸ் செக்ஷன் இந்த கொடுத்துருக்காங்க. சார் ஷாஃப்டோட டயமீட்டர் வந்து 55 சரிங்களா. அதுக்கு வந்து பாருங்க இந்த 50 to 58 இருக்குல்ல, இதுக்கு மிடில் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு டேக் வித் அஸ் அந்த அதுக்கு நேரம் இங்கே பாருங்க 50 to 55 நம்மளோட டயமீட்டர் வந்து 55. இப்போ நல்லா கவனிங்க, எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷாஃப்டோட டயமீட்டர் வந்து 55, 58க்கும் இங்கே இருக்கு, 50க்கும் 58க்கும் நடுவில் இருக்குது. ஸோ அதுக்கு நேராக உள்ள இங்கே பாருங்க வித் இருக்கா, வித் ஹைட் இருக்கா, கீக்குள்ள வித் அண்ட் ஹைட் இஸ் தேர். அப்போ 55 அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா வித்தோடைய வேல்யூ வந்து 16 அண்ட் ஹைட்டோடைய வேல்யூ வந்து 10 சொல்லி எடுத்துக்கணும். ஹைட்னா வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ்மா என்ன சார் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க எல்லாம் கேட்காத மேல ஓகேவா. அவங்க கொடுத்துருக்க 18 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த ரேஞ்ச் எடுத்து போட்டிருக்காங்க ஓகேவா. நீ அதெல்லாம் பார்க்காத, நீ பிஎஸ்சி டேட்டா புக்ல என்ன இருக்கோ அதை பார்த்து போடு. ஸோ வித் டபிள்யூ வந்து 16, வித் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூன்னு தான் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேவா. நீ வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிஎஸ்சி டேட்டா புக்ல என்ன டைமென்ஷன் இருக்கோ அதை பார்த்துக்கோ. டபிள்யூ திக்னஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 10 எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸையும் கால்குலேட் பண்ணுமா சார். புக்ல இருக்கிறதெல்லாம் mm தானே சார் வேல்யூ 16? ஆமா ஆமா பக்கத்துலயே என்ன சொல்லிருக்கான் பாருங்க, எல்லாம் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mmன்ற வார்த்தை இருக்கும். ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் மில்லிமீட்டர் மேலே இருக்கு பாருங்க. ஓகே சார். ஒரே வேர்ட்ல. so you can take width w equal to 16 mm. ஓகே, w வந்து 16 எடுத்துக்கோ, thickness t வந்து 10 mm னு எடுத்துக்கோ. from PSG data book நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5.16 தானே சார்? ஆமா 5.16 சார். 5.16 சேஞ்சஸ் சார், இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. ஓகே தம்பிங்க பாருங்க, இதுல கீ வந்து என்ன கீன்னு சொல்லல சரிங்களா. ஸோ யூ ஹேவ் டு டேக் என்ன கீன்னு மென்ஷன் பண்ணலைன்னா நீங்க வந்து ஸ்கொயர் கீன்னு அசைன் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் கீழ வந்து பாத்தீங்கன்னா ஹைட் இஸ் ஈக்குவல் டு வித் இஸ் ஈக்குவல் டு திக்னஸ். நம்ம ஏற்கனவே தியரியில் நான் இப்போ சொல்லி கொடுத்தேன். ஸ்கொயர் கீழ வந்து W இஸ் ஈக்குவல் டு திக்னஸ். வித் என்னவோ அதை தான் திக்னஸாக எடுத்துக்கிறாங்க சரிங்களா. இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கீன்னு சொல்லப்பா, அதனால நீ வந்து இதை வந்து ஸ்கொயர் கீயா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் கீயா கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா வித் இஸ் ஈக்குவல் டு திக்னஸ் சரிங்களா. ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம்ல ஸ்கொயர் கீ. இங்க பாருங்க, if it is a square sunk key width is equal to thickness அப்படின்னு சொல்லி we have to consider. அப்போ இங்க வந்து கொடுத்துருக்க டயமீட்டருக்கு வித் வந்து 16, அப்போ திக்னஸ் 16 எடுத்துக்க. சார் ஓகே தானா? ஸ்கொயர் கீன்னு நீ அஷ்யூம் பண்றதா. நான் ஸ்கொயர் கீ எனக்கு வேணாம், நான் ரெக்டாங்குலர் கீன் கூட அஷ்யூம் பண்ணிக்குவேன்னா பண்ணி போடு ஓகேவா. ஆனா டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன தேவைன்னா இந்த ரெண்டு வேல்யூவும் சேஃப்ல வரணும், அவ்வளவுதான். நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் கீயா கன்சிடர் பண்ணி போடுவேன் சார் அப்படின்னா டபிள்யூ தனியா டி தனியா எடுத்து, ஆனா இந்த ரெண்டு வேல்யூ டவோட வேல்யூ சிக்மா சியோட வேல்யூ கொடுத்துருக்க வேல்யூட இப்போ டவோட வேல்யூ கொஸ்டின்ல 40 கொடுத்துருக்காங்க, சிக்மா சியோட வேல்யூ 120 கொடுத்துருக்காங்க. அதை விட கம்மியா வந்துருச்சுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த டிசைன் இஸ் சேஃப், கீயோட டிசைனும் சேஃப்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் இந்த வேல்யூ ரெண்டும் டிவியேட் ஆச்சு அப்படின்னா நீ எதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றேன் கேட்டுக்கோ. எதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உட்காந்து வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 சேஞ்ச் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு சேஞ்ச் ஒன்லி இந்த டைமென்ஷன்ஸ் W and T மட்டும் மாத்தினா போதும். W and T என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 16
10ன்னு எடுத்திருக்க, ஆனால் அது வந்து டிசைன் சேஃபாக இல்லை அப்படின்னா வந்து அடுத்து என்ன பண்ணலாம், 20 ஓகேவா கீழே இருக்க திக்னஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ட்ரையல் அண்ட் எரர் வந்து பார்த்தீங்கன்னா போகுமா, ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புக்கில் என்ன இருக்குன்னு சொன்னோம், ஓகேவா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கால்குலேட் பை யுவர் ஓன். எங்களுக்கு தேவை லாஸ்ட்டாக டிசைன் சேஃப்னு நீ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும். கரெக்டாக ப்ரூவ் பண்ணு, தப்பா எப்போ ஏமாத்தலாம்னு நினைக்காத. ஏமாற்றி ப்ரூவ் பண்ண அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எங்களுக்கு தெரியும், ஓகேவா. வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் ஆல்சோ கரெக்டாக வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கான் அப்படின்ற அந்த ரேஞ்சை நாங்கள் பார்ப்போம். ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸிலி ஐடென்டிஃபை. எங்களுக்கு தேவை நீ லாஸ்ட்டாக இந்த டவ்வும் சிக்மா சியும் கண்டுபிடிக்கும் போது இந்த ரெண்டு ஆன்சரும் ஷுட் பி லெஸ் தென் தி பெர்மிசிபிள் வேல்யூ. தட்ஸ் ஆல். நீ இப்போ இந்த 1610 எடுத்து சால்வ் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை WTன்றது 1616 எடுத்து போட்டாலும் சரி, ஓகேவா. வாட் எவர் மேபி டைப் ஆஃப் கீ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் மென்ஷன் பண்ணல. ஸோ யூ கேன் டேக் பை யுவர் ஓன். நாங்கள் இதுதான் எடுக்கணும் அப்படின்லாம் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டோம். ஆனால் ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். You should use the formula and you have to prove the design is safe. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா. டிசைன் சேஃப்னு ப்ரூவ் பண்றது தான் என்னோட மெயின் அப்ஜெக்டிவ். என்ன சார், ஓகே தானே? ஆமா சார். எவ்வளவு ஆன்சர் எவ்வளவு வருது? ஆன்சர் அவன் கண்டுபிடிச்சிருக்கான் போல ஒரு பையன். அந்த 16 போட்டு கம்மியா தான் வந்திருக்கு. 24.8 வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வரும் சார். ரெக்டாங்கிளுக்கும் வரும், ப்ரூவ் ஆகும். 24.8 CSS 24.8 வந்திருக்கு சார் ஒரு பையனுக்கு. அடுத்து சிக்மா சி வந்து 17.37 வந்திருக்கு. சிக்மா சி எவ்வளவு வந்திருக்கு? 79.37. ஸோ போத் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன சொல்லுது அப்படின்னா டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ வி கேன் டேக் த டைமென்ஷன்ஸ். சார் சிக்மா சி எவ்வளவு வந்திருக்கு சார்? சிக்மா சி 79 வந்திருக்கு சார். 45 தான் சார் புக் ஆன்சர். கூட வந்திருக்குது. ஏன்னா 80க்கு பாருங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவன் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து என்ன எடுத்திருப்பான் அப்படின்னா W16 எடுத்திருப்பான், திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 எடுத்திருப்பான் சார். அப்படியே அந்த டேட்டா புக்ல இருக்க வேல்யூ எடுத்து போட்டுருப்பாங்க. அந்த டேட்டா புக்ல இருக்க வேல்யூ திக்னஸ் 16 ன்னு தான் சார் எடுத்து போட்டேன். எனக்கு 49.60 வருது சார். அதான் சிக்மா 49. ரெண்டுமே 16 எடுத்து போட்டா பிரச்சனை இல்லமா. இவன் என்ன முத்துகிருஷ்ணன் என்ன பண்ணிருக்கானா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 16 இன்னொன்னு 10 எடுத்திருக்கான். ஓகே ஓகே சார். புக் அப்படி பிஹெச்டி டேட்டா புக்ல இருக்கிறத எடுத்து அவன் என்னன்னா ஸ்கொயர் கீன்னு எடுக்காம ரெக்டாங்குலர் கீன்னு எடுத்திருக்கான் முத்துகிருஷ்ணன். ஓகே ஓகே சார். எங்களுக்கு தேவை என்ன, டிசைன் சேஃபா இருக்கணும். நீ லாஸ்டா எழுதிரணும், ஓகேவா. இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ், ஓகேவா. சோ த டிசைன் இஸ் சேஃப். அந்த வார்த்தை தெரியலனா கூட பரவாயில்லடா, இன்டியூஸ் ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை தெரியலனா கூட பரவாயில்ல, டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு எழுது, ஓகேவா. ஸோ நீ வந்து லெஸ் தென்னா வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா வேல்யூ வந்துச்சுன்னா மட்டும் தான் எழுதணும் சேஃப்னு. இல்லை வேல்யூ கூட போயிருச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் டிசைன் இஸ் நாட் சேஃப்னு எழுதி இந்த WNTA இன்க்ரீஸ் பண்ணி போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். புக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கொயர் கீன்னு அஷ்யூம் பண்ணனால தே ஆர் டேக்கிங் போத் 16. சார் சார் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸ் எடுத்துருங்க சார். எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் சார். நான் இந்த ப்ராப்ளம் போட்டு பாரு வீட்டில்.